Taste the Daily. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிறுபான்மை மக்களுக்கு அதை செய்வோம் இதை செய்வோம் என வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த பிறகு எதையுமே செய்யாமல் காலம் கடத்தி கொண்டிருக்கிறது திராவிட மாடல் அரசு. சிறுபான்மையின மக்களுக்கு நாங்கள்தான் பாதுகாப்பு அரண், சிறுபான்மை மக்களின் நலனில் அக்கறை கொண்டவர்கள் நாங்கள்தான் என்று வாய்ச்சவடால் பேசுகிறது திமுக. உண்மை என்னவென்றால் சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருப்பது போன்ற மாயத்தோற்றத்தை காட்டி வரும் ஸ்டாலின் அரசு வாக்குக்காக சிறுபான்மை மக்களை பயன்படுத்திவிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களை பற்றி கிஞ்சித்தும் யோசிப்பதில்லை. தேர்தல் வாக்குறுதியில் இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வோம் என சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதற்கு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. கொடுத்த வாக்குறுதி என்னானது என்று கேட்டால் மௌனம் காக்கிறது இந்த திமுக அரசு. திமுக ஆட்சியில் கிறிஸ்தவ மக்களுக்கான சமூக நீதி மறுக்கப்பட்டும் கிறிஸ்தவ மக்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுவதாலும் சொல்லனா பல துயரங்களை சந்தித்து வருகின்றனர். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே தங்களுக்கான உரிமைகள் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள் சிறுபான்மையின மக்கள். அதிமுக ஆட்சி காலத்தில் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கப்பட்டு சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு அரணாக விளங்கியது அதிமுக. மேலும் சிறுபான்மையின மக்கள் நடத்திய மாநாடுகளில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு வழங்கப்பட்ட உற்சாக வரவேற்பு அதை மேலும் வலுப்படுத்தியது. மேலும் பாஜகவோடு இனி எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்தது திமுகவினருக்கு பயத்தை உண்டாக்கி இருக்கிறது. சிறுபான்மையின மக்கள் அதிமுகவிற்கு ஆதரவாக போய்விட்டால் என்ன செய்வது என்ற பயத்தில் பல்வேறு கபட நாடகங்களை அரங்கேற்றி வருகிறார் பொம்மை முதல்வர் ஸ்டாலின். ஆக மொத்தத்தில் சிறுபான்மையின மக்கள் திமுக மீது கோபம் கொள்ள என்ன காரணம்? சிறுபான்மையின மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றாதது ஏன்? யாருக்கு பயந்து கொண்டு சிறுபான்மையின மக்களை பழி வாங்குகிறார் ஸ்டாலின்? உண்மையில் சிறுபான்மையின மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருப்பது யார் என்பது தமிழக மக்களுக்கு நன்கு புரியும்.